ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th தமிழுக்கு இந்த 1 மார்க்ல எப்படி 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கிறது, 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஐடியாவை தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல மொத்தம் 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்களா? இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல ஒவ்வொரு இயல்லையும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலவுள் தெரிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தான் கொடுத்துருப்பாங்க. 6 இயலும் சேர்த்தீங்கன்னா 30 1 மார்க். இது போக திருக்குறள்லையும் இலக்கண தேர்ச்சிகோள் வினாக்கள்லையும் ஒரு 3, 2, 5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தத்திலேயே 50 1 மார்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 1 மார்க்கை நீங்க தரவா படிச்சீங்கன்னா 6ல இருந்து 10 மதிப்பெண் வரைக்கும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்கள் கேட்டுருவாங்க. சரியா? குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 10. ஒரு வருஷம் 6 கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் 8 கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் 10 கேட்டிருக்காங்க. 10க்கு மேல கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அதனால 6ல இருந்து 10 மார்க்குக்கு உள்ள நமக்கு இந்த புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்கள் கேட்கலாம். மீதி அதை தவிர்த்து மீதி மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம படிச்சே ஆகணும். இது என்னென்ன கண்டென்ட் படிக்கணும், இதுல எதுல இருந்தெல்லாம் நமக்கு இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் அனலைசிஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு டாபிக்கையும் மிஸ் பண்ணிடாம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க தமிழ்ல 1 மார்க்ல 14க்கு 14 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவுள் தெரிக. சரியா? புத்தகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய பலவுள் தெரிக. இந்த பலவுள் தெரிக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் இருக்கக்கூடிய நூல்வெளி. நூல்வெளி அப்படின்றது அந்த நூல் பத்தின விஷயங்களையும் ஆசிரியர் பத்தின விஷயங்களையும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும். சில செய்யுள் பகுதிகளில் சொல்லும் பொருளும் இருக்கும், நமக்கு அதை படிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு இயல்லையும் இருக்கும், அது படிக்கணும். அதே போல தெரிந்து கொள்வோம் அப்படின்னும் என்ன செய்வாங்கன்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. தெரிந்து கொள்வோம், இந்த இதையும் படிக்கணும். அப்புறம் உரைநடை பகுதிகளில் ஒரு சில உரைநடை பகுதிகளில் பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் கலை சொற்கள், மொழிபெயர்ச்சி பகுதி இருக்கக்கூடிய கலை சொற்கள், இதுல ஒரு மதிப்பெண் வரலாம். அப்புறம் இலக்கண குறிப்பு, ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. இது ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கோம், லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், அதை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் சான்றோர் சரித்திரம், சான்றோர் சரித்திரம். அதுக்கப்புறம் அறிவை விரிவு செய், அறிவை விரிவு செய். அதுக்கப்புறம் இது முக்கியமானது. இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்தும் நமக்கு கேட்கலாம். மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்தும் நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி செய்யுள்னுடைய பாடல் இருக்குது இல்லையா, அந்த பாடலினுடைய பாவகை, அணிவகை, அப்புறம் எதுகை மோனை, இது மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இலக்கண பகுதி, இலக்கண தேர்ச்சிகோள் பகுதி இருக்கு இல்லையா, இலக்கண பகுதி இருக்குது இல்லையா, அதுல இருந்தும் நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம். சரியா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக்ல தான் இருக்குது. புக்ல உள்ளதை மட்டும்தான் நான் உங்களுக்கு தரவா படிக்க சொல்றேன். சரியா? புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும்தான். இது ஒவ்வொன்றும் நமக்கு புக்ல உங்களுக்கு எந்தெந்த பேஜ்ல இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கிறீங்க. முதலாவதா பலவுள் தெரிக பார்த்தீங்கன்னா பக்கம் 17, 38, 47,
48, 66, 67, 90, 92, 101, 102, 123, 124, 146, 147. சரியா? இது வந்து இந்த வருஷம் புக்கு மார்ச் இல்லையா? ஸோ அந்த புக்கினுடைய பேஜ் நம்பர் கரெக்டா பார்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நூல்வெளி. இந்த நூல்வெளி பார்த்தீங்கன்னா பக்கம் 3, 9, 12, 26, 28, 33, 46, 52, 53, 56, 61, 78, 79, 80, 83, 87, 110, 112, 115, 119, 133, 137, 139, 143. இது எல்லாமே நூல்வெளி இருக்கக்கூடிய பக்கம். இதை ஃபுல்லா பார்த்துக்கிறங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா 54, 55, 56, 82, 113, 114, 135, 138 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது பக்கம் 3, 6, 12, 23, 37, 76, 83, 106, 107, 109, 137. அதே மாதிரி தெரிந்து கொள்வோம் அப்படின்னும் பாக்ஸ் போட்டு இருக்கும். இது பக்கம் 7, 12, 24, 25, 52, 61, 75, 87, 108. சரியா? அப்புறம் உரைநடையில கொடுத்துருக்கக்கூடிய பாடல் அது பார்த்தீங்கன்னா 7, 77, 131, 132, 145 இந்த பகுதிகளில் இருக்கு. அதே மாதிரி கலைச்சொற்கள் மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்கும் இல்லையா? கலைச்சொற்கள் மொழிபெயர்ச்சி பகுதியில் 19, 41. இதே போல இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் வந்து பக்கம் 20, 42, 70, 96, 128, 151. இலக்கண குறிப்பு பக்கம் 3, 9, 28, 56, 83, 112, 115, 136, 139. சான்றோர் சரித்திரம் 18, 39, 68, 93, 125, 148. அறிவை விரிவிசை 20, 42, 70, 96, 128, 151. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள் எல்லாமே நம்ம தரவா பார்த்துக்கிறோம். சரியா? இதை ஃபுல்லா தரவா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்தும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நமக்கு வரலாம். இந்த கவிஞரின் பெயரை கண்டுபிடி அந்த கேள்வி வரலாம். அதே மாதிரி இந்த குறிப்பு கொடுத்து இதில் வந்து நமக்கு அதனுடைய கடைசி அது எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் மொழிபெயர்ச்சி பகுதி. அதே மாதிரி செய்யுளுடைய பாடல் ஒவ்வொரு செய்யுள் இருக்குது இல்லையா உங்களுக்கு பகுதியில், அதற்கு அந்த பாடலுக்கு கீழேயே அதனுடைய பாவகை என்ன, அது என்ன அணியை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எதுகை மோனையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இலக்கண பகுதி. இலக்கண பகுதி ஒவ்வொரு இயல்லையும் இலக்கண பகுதி இருக்கும் இல்லையா? ஸோ அதை கம்ப்ளீட்டாகவே பார்த்துக்கிறணும். அதுல இருந்தும் வரும். சரியா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க தரோவா இருந்தீங்கன்னா, இதை ஃபுல்லா நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தமிழ் 1 மார்க்ல 14 out of 14 எடுத்துடலாம். இந்த 14 மார்க்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டீங்கன்னா மற்றதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றதுல நமக்கு நீங்க எல்லாமே தரவா படிச்சிருப்பீங்க. மற்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம மார்க் அலாட்மெண்ட் போட்டிருக்கோம், எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது. ஸோ நம்ம வந்து அந்த எழுத்துப்பிழைகள் இல்லாம சந்திப்பிழை இல்லாம எழுதிட்டோம்னாவே மற்றது போதும், ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.